صلوا عليه وآله وصحبه ولجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعلى المولود له رزقهن وكسوتهن بالمعروف. قال النبي صلى الله عليه وسلم: اتقوا الله في النساء فإنكم أخذتموهن بأمانة الله واستحللتم فروجهن بكلمات الله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனின் நிகரற்ற அன்புடையானுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரின் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும், அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இன்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெருபாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. வாழ்நாள் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து நீண்ட காலங்கள் அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதல் இருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகி வைத்தும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், கடன் வாங்கும் நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய துன்பங்கள், சோதனையிலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் இரண்டு இனங்களை படைத்திருக்கிறார். ஒன்று ஆண் இனம், இரண்டாவது பெண் இனம். இந்த ரெண்டு இனங்களும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை சரியான ஒரு செம்மையான முறையிலே நடத்தி செல்ல முடியும் என்பது அவனுடைய கற்பனைக்கு, அவனுடைய நாட்டத்தில் அது கட்டுப்பட்டது. ஏதாவது ஒரு இனம் இருந்தால் மட்டும் அதை செயல்படுத்த முடியாது. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
குர்ஆனிலே சொல்லும் போது அற்புதமான வாசகத்தை சொல்லுவான். சுப்ஹானல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா, எல்லா வஸ்துக்களிலேயும் ஜோடி ஜோடியாக படைத்த வல்ல ரஹ்மான் அவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அவன் மட்டும்தான் தனித்தவன், அவன் மட்டும்தான் ஈடு இணையற்றவன், நிரந்தரமானவன். அவனை தவிர்த்து மற்ற எல்லாத்திலையுமே ஜோடிகள் இருக்கிறது. ஜோடி ஜோடியாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆணும் பெண்ணும் என்ற அந்த ஜோடியோடத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய நியதி. இதில் யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடுகள் அல்ல. ஆண் இல்லாமல் பெண்ணும் வாழ்ந்துவிட முடியாது, பெண் இல்லாமல் ஆணும் வாழ்ந்துவிட முடியாது. ஆனால் வாழ்க்கையின் ஓட்டத்தில் பார்ப்போமேயானால் ஒரு பெண் தனிமையில் வாழ்ந்துவிட முடியும், வாழ்க்கையுடைய ஓட்டத்தில் பார்ப்போமேயானால். ஆனால் தனிமையில் வாழ்ந்துவிட முடியாது. ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையிலே வாழ்ந்து சாதனை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் எல்லா நிஅமத்துகளும் கிடைத்தும் அவர்கள் பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழவில்லை என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. அவர்களுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைத்தான் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. அப்ப ஆணும் பெண்ணும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சரியான ஒரு செம்மையான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நிலைநாட்ட முடியும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அது கட்டுப்பட்டது. அப்படித்தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். அதனால தான் எல்லா இனங்களையும் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான். மனித இனத்தில் மட்டுமல்ல, மிருக இனத்திலும் சரி, பறவை இனத்திலும் சரி, அதாவது செடி கொடிகளுடைய இனத்திலும் சரிதான். அது அப்படித்தான் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கிறார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன சமயத்துல மதீனாவில் விளைச்சல் அதிகமாக உள்ள பூமி, பேரீச்சம்பழத்துடைய விளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பூமி, ஒரு பேரீச்சம்பழத்துடைய விளைச்சல் அங்கே கம்மியாக போய்விடுகிறது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஆண் இனத்தை பெண் இனத்தோடு, ஆண் மரத்தை பெண் மரத்தோடு சேர்த்து இணைத்து வந்து கட்டி வைத்து விட்டால், அதாவது பக்கத்து மரத்தை அப்படியே சேர்த்து கட்டி வைத்து விட்டால் அது முளைத்துவிடும், இந்த மரத்திற்கு ஒரு உயிரோட்டம் கிடைத்துவிடும். நன்றாக விளைச்சல் தரக்கூடிய அந்த மரத்தை பக்கத்தில் பட்டு போன அந்த மரத்தோடு ஒரு இணைத்து வைத்து விட்டால் அங்கே நன்றாக அந்த பட்டு போன மரமும் சேர்ந்து வளர்ச்சி அடைந்து விடும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. அதெல்லாம் தான் பார்த்துக்குவோம் அப்படின்றாங்க. ஆனாலும் விளைச்சல் அங்கு வரவில்லை, நிறைய மரங்கள் பட்டு போகிறது. திரும்பவும் கேட்டார்கள், இது விளைச்சல் ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நபி சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி செய்தால் அது விளைச்சல் உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விவசாயத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், ஆகையால் உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் விளைச்சல் உள்ள அந்த மரத்தை பட்டுப்போன மரத்தோடு இணைத்து கட்டி வைத்தார்கள். அந்த மரமும் சேர்ந்து வளர்ந்தது என்று ஹதீஸிலே நம்ம பார்க்கிறோம். காரணம், அங்கே ஒரு ஜோடிகளாகத்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். தனிமையில் யாரும் வாழ்ந்துவிட முடியாது. தனிமையில் யாரும் வாழ்ந்துவிட, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தனிமையில் வாழ்வதற்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு அதாவது இடர்பாடும் இல்லாத ஒரு சூழல் தான். எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஜோடியாகத்தான் படைத்து வைத்திருக்கிறார். அந்த ஜோடிகளிலுமே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை பெண் ஜோடி, பெண்ணினம் என்பது. பெண்ணினம் என்பது வாழ்க்கையில எல்லா நலவுகளையும் கொண்டு வரக்கூடிய, ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய, ஒரு ஆண் மகனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு இனம்தான் பெண்ணினம். அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா நிஅமத்துகளையும் கொடுத்திருந்தும் கூட அவருடைய உள்ளத்திலே பரிபூர்ணத்தை அடையவே இல்லை. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த பெண்ணை படைத்த பிறகுதான் அவர்கள் பரிபூர்ணம் அடைந்தார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். பெண்ணினம் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல.
பெண்ணினம் என்பது ஒரு கேவலப்பட்ட ஒரு விஷயமும் அல்ல. அல்லாஹ்வின் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை சொல்லுவார்கள் தெரியுமா? பெண்ணினம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் சொல்வார்கள், பெண்ணினத்தை உயர்த்தி பிடித்து சொல்வார்கள். அன்றைய காலத்தில் பெண்ணினத்தை என்பது கேவலமாக உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்ணினம் எப்படி தெரியுமா? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோ, 2 பெண்ணோ, 3 பெண்ணோ அல்லது 2-3 சகோதரிகள் இருந்தோம், அந்த பெண் மக்களை சரியான முறையிலே வளர்த்து எடுத்து நல்ல வாலிபமாக்கி நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு வரனை தேடி அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் போதும், அவள் நரகத்திற்கு நரகத்தை இவனை நரகத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய கேடயம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் பெண் மக்கள் பிறந்து விட்டால் அது ஒரு சாபக்கேடு அல்ல, அது கவலைக்குரிய விஷயம் அல்ல. ஒவ்வொரு ஆண்மகனும் நினைத்துக் கொள்ள வேண்டும், நாம் நரகத்திற்கு செல்ல முடியாத ஒரு கேடயத்தை நாம் பெற்றெடுத்து விட்டோம் என்று சந்தோஷப்படக்கூடிய ஒரு இனம்தான் பெண் இனம். கவலைப்படக்கூடிய ஒரு இனம் அல்ல பெண் மக்கள் என்பது. பெண் மக்கள் என்பது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சாதனம், நரகத்திற்கு நம்மளை தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணினத்தை உலகத்திலே தூக்கி பிடித்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பெண்ணினம் எவ்வளவு முக்கியமானது, வாழ்க்கையில் முக்கியமானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா? இத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? ஃபைன்னகுன்ன அகததுமூஹுன்ன பிஅமானத்தில்லாஹ் என்று சொல்லி தருகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெண்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீர்கள். ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான் என்று சொன்னாலோ, அல்லது ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னாலோ, அது அல்லாஹ்வுடைய அமானிதம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது அல்லாஹ்வுடைய அமானிதம். அது அந்த அமானிதத்தை நாம் எந்த அளவிற்கு பொத்தி பாதுகாக்க வேண்டுமோ, எந்த அளவிற்கு கண்ணியம் செலுத்த வேண்டுமோ, எந்த அளவிற்கு மரியாதை செலுத்த வேண்டுமோ, எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை நற்பண்புகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டுமோ, அவ்வளவு தூரம் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளை வாரி வழங்குகிறான். நாளை மறுமை நாளில் அவன் சொர்க்கம் செல்வதற்கு அதுவே ஒரு காரணமாக மாறிவிடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அமானிதம் என்று சொன்னாலே அது நாளைக்கு அதை பற்றி உண்டான விசாரணை ஒவ்வொரு ஆண்களிடத்திலும், அதை பெற்றெடுத்த தகப்பனாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் முடித்துக் கொண்ட கணவனாக இருந்தாலும் சரி, அந்த அமானிதத்தை நீ எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தினாய், எந்த அளவுக்கு நீ நிறைவேற்றினாய் என்ற கேள்வி கணக்கை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்பதை எந்த ஒரு ஆண்மகனும் மறந்துவிட கூடாது. ஆண் பெண்ணிடம் என்பது அல்லாஹ்வுடைய அமானிதம். அது தாயாக இருந்தால், ஒரு பெண் என்பவர் முதல்ல தாயாக வருவாள், அல்லது மகளாக வருவாள், மனைவியாக வருவாள், மருமகனாக வருவாள். எந்த தன்மையில் அவள் வந்தாலும் அது ஒரு குடும்பத்துடைய அமானிதம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு மருமகள் என்பவள் இன்னைக்கு அவ்வளவு தூரம் மகளுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள்ல கொஞ்சம் கூட மருமகளுக்கு கொடுக்கிறது இல்லை. நிறைய இடங்கள்ல அது அமானிதம் என்பதை யாரும் விளங்கிக் கொள்வதல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், சொல்கிறான், உங்களுக்கு பிடித்தமான பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணத்திற்கு முன்னால் நீங்கள் 1000 தடவை யோசிக்கலாம். 1000 தடவை அல்ல, 2000 தடவை கூட நீங்க யோசிக்கலாம். இந்த பெண்ணை நாம் திருமணம் முடித்தால் நமக்கு வாழ்க்கைக்கு தோல்வான வருமா, செட் ஆகுமா,
சரியாக வருமா? நம்முடைய வாழ்க்கை பெண் என்பவள், அதாவது மனைவி என்பது நம்முடைய எதிர்காலம், அந்த எதிர்காலத்தை அமைப்பதற்கு இவள் சரியாக வருமா என்பதை நீ திருமணத்திற்கு முன்னால் 1000 தடவை யோசிக்கலாம். ஆனால் திருமணம் முடித்து விட்டால் நீ யோசிக்கவே கூடாது. அவளோடு தான் வாழ்ந்தாக வேண்டும், அவளோடு தான் வாழ்ந்தாக வேண்டும். எனக்கு பிடிக்கவில்லை, சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் எனக்கு பிடிக்கவில்லை, நான் தலாக் விடுகிறேன், உதறி விட்டு போய்விடுகிறேன் என்று சொல்வது எந்த விதத்திலும் அது நியாயமான விஷயம் இல்லை என்பதை குர்ஆனும் ஹதீஸும் ஆணித்தரமாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 4 பெண் மக்களை சொல்லுவான். இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு படிப்பினை தரக்கூடிய 4 பெண் மக்கள். 2 பெண் மக்கள், 2 பெண்மணிகள் இந்த சமுதாயத்தில் இவர்களை போன்று வாழக்கூடாது என்பதற்காக உதாரணமாக சொல்கிறான். 2 பெண் மக்களை இவர்களை போன்றுதான் எல்லா பெண்களும் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அதுல 2 பெண் மக்கள் இவர்களை போன்று வாழக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியையும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் அல்லாஹ் தஆலா சொல்லித் தந்து அல்லாஹ் சொல்லுவான், ஃபஹானதாஹுமா, அவர்கள் 2 பேரும் தன்னுடைய அதிகாரிக்கு, தன்னுடைய கணவருக்கு மாறு செய்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லித் தருகிறார். இந்த 2 பெண்மணிகளும் தன்னுடைய கணவருக்கு மாறு செய்து வாழ்ந்தார்கள், அதனால் அவர்கள் நரகத்திற்கு போனார்கள் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. ஆனால் ஒன்று கவனமாக, அதாவது திருமணம் முடித்துக் கொண்ட ஒவ்வொரு ஆண்களுக்கும் நான் சொல்லித் தருகிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எந்த இடத்திலுமே இந்த 2 பேரும் எனக்கு இந்த பெண்ணை பிடிக்கவில்லை, நான் தலாக் விட்டு விடுகிறேன் என்று சொன்னது கிடையாது. அவர்களோடு தான் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், முழுக்க முழுக்க ஃபஹானதாஹுமா, தன்னுடைய அடியார்களுக்கு, கணவருக்கு மாறு செய்ய வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட பெண்மணிகளை தான் அவர்கள். ஆனால் அவர்களோடு தான் அவர்கள் குடும்பம் நடத்தினார்கள், அவர்களோடு தான் பிள்ளைகள் பெற்றெடுத்தார்கள், அவர்களோடு தான் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய மறுமையுடைய முடிவுகள் என்பது வேறு, அது அல்லாஹ்விற்கும் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அவர்களோடு தான் வாழ்ந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. திருமணத்திற்கு முன்னால் 1000 யோசிக்கலாம், 2000 தடவை கூட யோசிக்கலாம். ஆனால் திருமணம் என்று முடிந்துவிட்டால் அந்த பெண்ணோடு தான் வாழ்வது உனக்கு சிறப்பு என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை விட்டுவிட்டு இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட நாம் பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு எனக்கு இந்த பெண்ணு வேண்டாம் என்று உதவி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறது. அது அமானிதத்திற்கு மோசடி செய்வது என்பதை ஒவ்வொரு ஆண்மகளும் ஒவ்வொரு குடும்பத்தார்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அது ஆண்மகனாக இருந்தாலும் சரி, பெண்மகளாக இருந்தாலும் சரிதான், திருமணம் முடித்து கொடுப்பதற்கு முன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நடத்துவதற்கு சரியான தகுதிகள் இருக்கிறதா என்று பார்த்து நீங்கள் திருமணத்தை முடிச்சு கொடுக்கணும். இது ஒவ்வொரு தகப்பனுடைய கடமை. அப்படி இல்லை என்றால் நீங்கள் வீட்டிலே வச்சுக்கிறலாம், ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிறலாம். ஆனால் அப்படிப்பட்ட குறைவுள்ள ஏதாவது ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்து விட்டு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிள்ளைக்கும் மன கஷ்டம், உங்களுக்கும் மன கஷ்டம். அப்போ வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்குள்ள காலகட்டத்தில் குடும்பவியல்ல நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தனா, ஆய்வு செய்து பார்த்தால் இன்னைக்கு கணவன் சரியான முறையிலே மனைவிடத்தில் நடந்து கொள்வதில்லை. எப்படின்னா, அதாவது திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு, திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு அந்த பெண்ணுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு யார் என்று சொன்னால் கணவனைத்தான் சாருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், உன் ஆண்மகனுக்கு நீ திருமணம் முடித்து கொடுப்பதற்கு முன்னால், திருமணத்திற்கு பிறகு உனக்கு வரக்கூடிய அந்த மனைவி அல்லது அந்த பிள்ளைகள், அந்த குடும்பத்திற்கு நீதான் சரியான முறையில செலவு செய்ய வேண்டும், பாதுகாப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற அறிவுரைகளை, பக்குவங்களை நீங்கள் உங்களுடைய ஆண்மகனுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று
குர்ஆன் சொல்கிறது, எந்த ஒரு பெற்றோர்களும் இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு அது சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது. யாராவது சொல்லிக் கொடுத்திருக்கோமா? யோசித்து பாருங்க. திருமணம் முடிஞ்ச கையோட வெளிநாட்டுக்கு போனான்னா பணத்தை யாருக்கு தான் அனுப்பணும்னு சொல்றான்? உமாவுக்கு தான் அனுப்பு. எத்தனை அதான் சரி, திருமணம் முடிச்ச ஸ்டார்டிங்ல ஒரு புதுசு ஒண்ணும் தெரியாதுன்னு பார்த்தா 2 புள்ள 3 புள்ள பெற்ற வரையும் அப்படித்தான், தனி குடுத்தனமாக போற வரையும் அப்படித்தான் இன்னைக்கு காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையோட அற்புதமான வார்த்தை தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெண்களை நீங்கள் பரிபூர்ணமாக 2 வருடங்கள் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லித் தருகிறான், வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். அந்த பெண்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு, தன்னுடைய மனைவிக்கு அழகான முறையிலே உணவு கொடுப்பதும், அழகான முறையில் நடந்து கொள்வதும், அவள் தங்குவதற்கு வீடு கொடுப்பதும் ஒரு கணவனுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இன்னைக்கு யார் அந்த பொறுப்பை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது? சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய குடும்பங்களில் இதுதான் பிரச்சனையாக மாறுகிறது. எத்தனை கேட்டா சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் மாச பணம் கொடுக்கிறோம். அதான் எல்லாம் இங்க வீட்டுல சாப்பிட்டுக்கிறாங்க, என்ன செய்யறாங்க? மாச பணம் கொடுக்கிறோம். எவ்வளவு கொடுக்குறங்க? 1000, 2000, 3000. இதை வச்சு என்ன செய்ய முடியும்? எப்படி அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் திட்டமிடுவார்கள்? அவர்கள் அதாவது வாலிப காலத்தில் சம்பாதிக்கக்கூடிய காலத்தில் சம்பாத்தியத்துடைய அந்த வாலிப காலத்தில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை எல்லாம் இங்கே, அதாவது உமா என்ற பெயரிலும் சரி அல்லது நாத்தனார் என்ற பெயரிலும் சரி இன்னைக்கு வாங்கி சுரண்டி கொண்டு அவர்களுடைய வயோதிக காலத்தில் திரும்பி பார்த்தால் ஒன்றும் இருக்காது, எந்த சேமிப்பும் இருக்காது, எதுவும் இருக்காது. எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய அந்த பக்குவம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. அல்லாஹ் சொல்லித் தருகிறான், திருமணம் முடித்த அடுத்த கையோடு எதிர்காலத்தை நீ சரியான திட்டமிடு செய், நீ சரியான பக்குவத்தை நீ வளர்த்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். யாருமே நீ சொல்றது இல்லையே. இன்னைக்கு சொந்த பிள்ளை, தன்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட மருமகளுக்கு யாரும் கொடுப்பதில்லை. மருமகள் அவங்க அம்மா அப்பா பார்த்துக்குருவாங்க, நம்ம ஏன் பார்த்துக்க? நம்ம பொம்பளை பிள்ளையை நம்ம பார்த்துக்கிற வேண்டியிருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாரிசை பெற்று தருவதுதான் உங்களுடைய மருமகளுடைய வேலை. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் சொல்லி தர்றான். ஒரு பெண்ணுடைய வேலை உங்களுடைய வாரிசுகளை பெற்று தருவது. உங்கள் மகள் உங்களுடைய வாரிசை பெற்று தர மாட்டாள், உங்களுடைய சகோதரி உங்களுடைய வாரிசுகளை பெற்று தர மாட்டாள், உங்களுடைய மருமகள் தான் உங்களுடைய வாரிசை பெற்று தருவாள். அப்படி என்று சொன்னால் ஷரியத்தின் பிரகாரம் திருமணம் முடித்து விட்டால் தன் மகளுக்கு முன்னால் தன் மருமகளை கண்ணியப்படுத்துவதுதான் மார்க்கம் சொல்லி தருகிறது. ஒரு பக்குவம் இன்னைக்கு யாரும் அதை பின்பற்றதே கிடையாது. அதனால தான் என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லிட்டு இன்னைக்கு நடுத்தருவில் வந்து நிற்கிறார்களே. வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று யாரு சொல்வது? நாத்தனா சொல்கிறார்கள் அல்லது தாய்மார்கள் சொல். எங்களுடைய சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனால் பிரிவினைக்கு காரணமே எங்கே போய் நிற்கிறார் என்று சொன்னால் நாத்தனாவும் தாய்மார்களும் போய் நிற்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பக்குவம் அது கூடாது என்று சொல்லி தெரியும். உன் மகள் திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் உன்னுடைய விருந்தாளியை ஒழிய அவள் உன் வீட்டுக்கு சொந்தக்காரி அல்ல என்று சொல்லி தருகிறான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா. உன் மருமகளை கண்ணியப்படுத்து, உன் மருமகளுக்கு சரியான மரியாதையை கொடு. அதை கொடுத்தால் என்று சொன்னால் நிச்சயம் உன்னை கடைசி வரை அது கண்கலங்காமல் பாதுகாக்கும் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. அந்த பக்குவங்களை நம்ம விட்டுட்டோம். அதனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை இன்னைக்கு சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லி தருவார்கள். பெண் மக்கள் என்பது, மனைவி என்பது உங்களுடைய அமானிதம் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹும் பிகலிமாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய சில கலிமாக்களை நீ சொன்னதினால் அவளுடைய மானம் உனக்கு சொந்தமாக்கப்படுகிறது. அவளுடைய மானம் ஒரு சில கலிமாக்கள் கபில்து என்ற அந்த வார்த்தையை வைத்துதான்
ஈஜாபு கபூல் என்று சொல்லக்கூடிய அந்த கபீத்து என்ற வார்த்தையை சில கலிமாக்களை வைத்துதான் உனக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய கலிமாக்களை வைத்துதான் அவருடைய மானவனுக்கு சொந்தமாக்கப்படுகிறது, வேற ஒன்றும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி அவளுக்கும் உன் மீது உரிமை இருக்கிறது என்று சொல்லி தந்துவிட்டு, உனக்கு பிடித்தமில்லாத காரியங்களில் அவள் ஈடுபடக்கூடாது என்பதில் நீ கண்டிப்பதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வலஹுன்ன அலைக்கும் ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களுக்கு கண்ணியமான உணவுகளையும் உடைகளையும் கொடுப்பது உன்னுடைய கடமை என்று சொல்லி தருவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவளை கண்கலங்காமல் பார்ப்பது என்பது உன்னுடைய கடமை என்று சொல்லி தருவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ கணவனுடைய கடமைதான் மனைவியை கண்ட்ரோல் பண்ணுவது. ஒரு கூட பிறந்த அக்காலோ தன்னுடைய பெற்றோர்களுக்கு அந்த உரிமைகள் இல்லை என்று சொல்லி தருகிறார்கள். வேண்டுமென்றால் சில அனுமதிகளை கொடுக்கலாம், வெளிநாடுக்கு போயிட்டாலோ தூரங்களுக்கு போனாலோ சில அனுமதிகளை கொடுக்கலாம், ஆனால் அவளுடைய கண்ட்ரோல் முன்கையில் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். எந்த பக்கமும் இன்னைக்கு கிடையாது அந்த மாதிரி எல்லாம். சில இடங்கள் எந்த நாளும் ஒருத்தர் சொன்னார், என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அக்காட்ட போய் சொல்றாரு, அடப்பா இந்த மாதிரி பிரச்சனை, அப்படியா சொல்லிட்டான், அப்படியா உடனே காசை எனக்கு அனுப்பு, மாச காசு நான் கொடுக்கிறேன். யாரு சொல்றா? அக்கா சொல்றார். எப்படி இந்த பெண் இந்த குடும்பத்துடைய எதிர்காலம் எப்படி ஒரு சந்தோஷத்தினுடைய பாதைக்கு போய் செல்லும்? அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உண்டான அண்ணனோ தம்பியோ சொல்றான்னு சொன்னா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு சமரசம் பண்ணுவதற்குண்டான என்ன வழிகளோ அதுதான் ஒரு நேர்மையான அக்கா செய்ய வேண்டும், அதுதான் நேர்மையான உம்மா செய்ய வேண்டும். இதுதான் பண்பு, இதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய பழக்க வழக்கம். இன்னைக்கு அப்படி கிடையாது. எனக்கு காசு அனுப்பு, நான் எல்லாத்தையும் செய்கிறேன். யாரப்பா நீ அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில மூணாவது ஒரு ஆள் மூக்கு நுழைப்பதற்கு யாருக்கு அந்த உரிமை கொடுத்தா? நிறைய பிரச்சனைகள் இப்படித்தான் போகிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்னஹு சுஇல அனில் ஹைரின் நிஸா, அழகான பெண் என்பதற்கு யார் யார் என்று கேட்கப்பட்டது. நல்ல பெண், சிறந்த பெண்மணி யார் என்று கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று தன்மைகளை சொன்னார்கள். ஒன்று என்ன தெரியுமா? அந்த பெண்ணை நீ பார்த்தால் உன்னை சந்தோஷப்படுத்துவாள். இரண்டாவது சொன்னார்கள், அவளுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வாள் என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ தஹ்ஃபதுஹு ஃபீ நஃப்ஸிஹா வ மாலிஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவளையும் உன்னுடைய பொருளையும் அவள் பாதுகாத்துக் கொள்வாள். நன்றாக விளங்கிக்கிறணும். இந்த இடத்துல உம்மாவையோ பெற்றோர் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிகளையோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண் மக்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். உங்களுடைய மனைவியிடத்தில் தான் உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கணும். நீங்க உங்களுடைய சம்பாத்தியம் எங்கே போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உம்மா இடத்தில் இருக்குமே, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உங்களுடைய மனைவியிடத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய மனைவி அவளையும் உன்னுடைய பொருளையும் பாதுகாக்கக்கூடிய இடத்தில் அவள் இருக்க வேண்டும். இதுதான் நல்ல மனைவிக்கு உண்டான அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு அந்த கண்ட்ரோல் இல்லையே, நம்மள்கிட்ட பக்குவம் இல்லையே, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மருமகள் என்பது நம்முடைய கண்ணியம், நம்முடைய குடும்பத்துடைய கண்ணியம், நம்முடைய குடும்பத்துடைய அது லட்சியம், அது நம்முடைய குடும்பத்துடைய வாரிசுகளை பெற்றுத்தரக்கூடியவள், நம்முடைய குடும்பத்துடைய எதிர்காலம். அந்த எதிர்காலத்தை நாம் கலங்காமல், அந்த எதிர்காலத்திற்கு எந்த விதமான அசம்பாவிதங்களும் வராமல் எல்லா விதமான பாதுகாப்போடு வைத்திருப்பது நம்முடைய அமானிதம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த அமானிதத்தில் கொஞ்சம் நீங்கள் பிசகுவீர்களே, ஆனால் அமானிதத்திற்கு துரோகம் செய்தவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? ஒரு பெண்மகள், நல்லா விளங்கிக்கிறீங்க, ஒரு பெண்மகளுக்கு நாம் துரோகம் செய்து விட்டால், புகுந்த வீட்டில் ஒரு துரோகம் செய்து விட்டால், அந்த தந்தையுடைய குமுறல் எவ்வளவு பெரிய கொடுமையை இந்த உலகத்தில் ஈட்டு வைக்கும் தெரியுமா? அபூலஹபுடைய 2 மகன்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பிள்ளைகளை கட்டி கொடுத்தாங்க. அப்ப அதுல ஹிஜ்ரத் செஞ்சு வரப்போகும்போது ஸைனப் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செஞ்சு வரப்போகும்போது மாப்பிளக்காரன் என்ன செஞ்சுட்டான், எட்டி மிதிச்சு விட்டான். வெறுப்பமா இருக்கிறான்.
கர்ப்பம் எல்லாம் யோசிச்சு பாருங்க, கர்ப்பமா இருக்கும்போது எட்டி வீசிட்டான், எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததோட ஸைனப் ரலியல்லாஹு தஆலா இறந்து போற சக்கராத் இறந்து போயிடுறாங்க. அதுவே ஒரு காரணமாக மாறுகிறது. இந்த நேரத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே எவ்வளவு இன்னல் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் யாரையுமே சபித்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை அவனுக்கு நீ சாட்டுவாயாக என்று சொன்னார்கள். ஒரு தந்தையுடைய குமுறல் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படிங்கிறது நான் சொல்றேன். உன்னுடைய நாயுடைய ஒரு நாயை சாட்டுவாயாக என்று சொன்னார்கள். அபூலஹப் அப்படியே பயந்து போயிட்டான். என்னடா இது, முகமது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரா? ஒரு நாள் அதனால அதுல இருந்து அபூலஹப் என்ன செய்வாப்புல தெரியுமா? தான் மகனை பக்கத்திலேயே வச்சுக்கிறாப்புல, எங்கேயும் தனிமையில் விட மாட்டாங்க. ஒரு நாள் வியாபாரத்திற்காக சிரியாவுக்கு போயிட்டு வர போகும்போது ஒரு இடத்துல தங்குறாங்க. அப்ப அந்த ஞாபகம் வந்துருச்சு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஞாபகம் வந்துருச்சு. தன்னுடைய வியாபார கூட்டத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு என் மகனுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சாமான்கள் எல்லாத்தையும் அப்படியே மலை மாதிரி குமிச்சாச்சு. ஒரு காட்டுப்பகுதியில் தங்கக்கூடிய ஒரு சூழல், மேலே ஏறி மகனை படுக்க வச்சாச்சு. சுத்தி வியாபார கூட்டங்கள் எல்லாம் அதை சுத்தி படுத்து கிடக்குறாங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க சொல்றாங்க, ஒரு புலி ஒண்ணு வந்தது, காட்டு புலி வந்து ஒவ்வொரு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனாக மோந்து பார்த்தது. எல்லா மனிதர்களையும் மோந்து பார்த்துட்டு கடைசியாக மேல தூங்கிட்டு இருந்தான் பாருங்க, அவனை கடித்து இழுத்து கொண்டு போய் கொடரி சாகடித்தது என்பதாக ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. அதனால் மருமகள்கள் என்றைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும், அது அமானிதம் என்பதை நான் தெள்ள தெளிவாக இந்த இடத்தில் நான் சொல்லித் தருகிறேன். பெண்கள் எல்லாருமே அமானிதம். அமானிதத்தை பாதுகாப்பதற்குரிய பொறுப்பு. அமானிதத்தை நாம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய விளைவுகளை நாம் உண்டாக்கி தரும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பெண் மக்கள் அனைவர்களுக்கும் முழுமையான பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் வளர்ச்சியும் அல்லாஹு தாலா தந்தர் புரிவானாக. நம்முடைய ஆண் மக்களுக்கு அல்லாஹு தாலா மார்க்கத்துடைய நல்ல பற்றுகளை, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல பேணுதலையும் அல்லாஹு தாலா தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்முடைய சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com